இது பழைய கஞ்சி, நேற்று காய்ச்சின சிவப்பு மட்டை அரிசியினுடைய கஞ்சி இன்றைக்கி காலையில் டிஃபனாக சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்றதுனால இதில் சைட் டிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி, வடை, சாம்பார், உப்புமா, போண்டா அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் கிடையாது. இது மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதனுடைய கூட்டு தான் ஸ்லைட்டாக ஆயில் போட்டு வதக்கியிருக்கு, அதாவது ஃப்ரை பண்ணியிருக்கு. அதைத்தான் இதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா இந்த ஒரு மிளகாய் கடித்தா அப்படியே ஜில்லுன்னு இந்த பழைய கஞ்சியை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்புறமா உடம்பு நல்லா கூலாக இருக்கிறதுக்காக, நல்ல டைஜஷன் ஆகிறதுக்காக தயிரை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கூலிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி சம்மர் சீசனில் வெயிலுக்கு சாப்பிட்ற காலை சாப்பாடு அருமையான சாப்பாடு. பாருங்கள், இந்த அம்மா சாப்பிட்றத இதைத்தான் தேவாமிர்தம்னு சொன்னாங்களோ அப்படின்றது இப்போ தான் தெரியுது. அன்றைக்கி என்எஸ் கிருஷ்ணன் அண்ட் மதுரம் 2 பேரும் சாப்பிடும்போது இந்த டைலாக்கை சொல்லுவாங்க. அதுதான் இந்த தேவாமிர்தம் பழைய கஞ்சி. பாருங்கள், அப்படியே கரைச்சி அப்படி நல்லா பிணைஞ்சிடணும். நல்லா பிணைஞ்சி அப்படியே பால் மாதிரி அப்படியே கூழாக்கி அப்படியே கஞ்சியில் அள்ளி குடித்தோம்னா ஆகா என்ன டேஸ்ட்டு! எந்த நோயும் வராது. பிபி, சுகரெல்லாம் நமக்கு பக்கத்துலேயே அண்டாது. பயந்துட்டு ஓடி போயிடும். ஐயோ, இந்த மாதிரி ஆளுகிட்டே நோய் போகிறது, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். அதனால் இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடுவோம். தேங்க்யூ.